ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இதை வந்து அந்த லோட்டஸ், ஒயிட் லோட்டஸ் உண்டுல, ஒயிட் லோட்டஸ் நட்டிருந்த அந்த டப்பு தான் இது. ஒயிட் லோட்டஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. அது வந்து கரிஞ்சு போய் அதோட லீஃப் எல்லாம் அப்படியே கரிஞ்சு போய் தண்டெல்லாம் கரிஞ்சு அப்படியே போயிருச்சு. மேபி ரூட் இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இதை பாருங்கள், இது தாமரையோட தான், வெள்ளை தாமரையோட தான் லீஃபு. அதுக்கு கூடவே வந்து நான் இந்த லில்லி நட்டிருந்தேன். லில்லி வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டு இதில் இந்த இந்த ஒரு பிளான்ட் இருக்குது, இங்கே பிளான்ட் இருக்குது. இன்னும் நிறைய குட்டி குட்டி லில்லி அது கூட நட்டு விட்டேன். இது எல்லாமே வந்து இது தாமரையோட தான். எனக்கு தெரியல இனி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டக் பீட்ஸ் தான் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு எடுத்தாலும் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்குது டக் பீட்ஸு. டக் பீட்ஸ் வர்றதுனால என்ன சொல்கிறது, ஃபிஷ் இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. பிளான்ட்டுமே வந்து நல்ல ஹெல்த்தியாக வளர மாட்டேங்குது. இந்த டக் பீட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து மாற்றிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, லோட்டஸோடது இப்படி தான் போகுது. இப்படி அது போயிடுச்சு. ஆனால் ரூட் இருக்கா, இனி அது வந்துருமா அப்படின்னு எல்லாம் தெரியல. பாருங்கள், ஸ்னெயில் எல்லா டப்லேயும் ஸ்னெயில் தான். இதை எப்போவும் நான் எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி விட்டுட்டே இருப்பேன். அது என்னோடய வேலை. அப்புறமா பாருங்கள், இதே மாதிரி எல்லாம் வரும். பார்த்திங்களா, பாசி. அது நீட்டாக இருக்கணும்னா அதெல்லாம் நம்ம நீட்டாக எடுத்து எடுத்து டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டே வந்தோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் பிஸியானால் அதெல்லாம் சீக்கிரம் வளர்ந்துடும். டைம் இருக்காது. இருக்கிற டைமில் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது தான். அப்போ தான் அது ரொம்ப அழகாக இருக்கும், நமக்கு சந்தோஷத்தை தரும் எல்லாமே. பார்த்தீங்களா, நிறைய குட்டி குட்டி ஆம்பல் நட்டிருக்கேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயாவது நட்டுடலாம். இதில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்ததுனால இதில் நட்டு வச்சுருக்கேன். இதையும் நட்டு விட்டுருவோம். பார்த்தீங்களா, இவ்வளோதான் வந்திருக்கு. இதை நட்டு விட்டுருவோம். இது என்ன கலர்னு தெரியல. மேபி வயலட் இல்லைன்னா பிங்க்கு அந்த மாதிரி இருக்கும். அப்படியே சும்மா நட்டு விட்டாச்சு. மேலே எழும்பி வந்துடும். வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டக் பீட்ஸ் வளர்கிறதோ இல்லை ஸ்னெயில், பார்த்தீங்களா, குட்டி குட்டி ஸ்னெயில் எல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வருதா அப்படின்னுள்ளதை எனக்கு சொல்லுங்கள். அதை எப்படி இந்த ஸ்னெயிலை மாற்றுறது, நீக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லித்தாங்க. யாருக்காவது தெரிஞ்சுன்னா. இந்த ஸ்னெயில் இருக்கிறதுனாலேயே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கும் ஸ்னெயிலாக தான் இருக்குது. இந்த ஸ்னெயில் வராமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் ஃபுல்லாகவே டப்பு ஃபுல்லாக மண் நிரப்பி நான் லோட்டஸ் நட்டதுனால அது ஃபிஷ்ஷு வந்து மிக்ஸ்டு கப்பி தான் போட்டிருக்கேன். ஏன்னா நல்ல வெரைட்டி கப்பி ஏதாவது போட்டால் அது இந்த இதில் வராமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இதில் மிக்ஸ்டு கப்பி போட்டிருக்கேன். ஆனால் அதுவுமே க்யூட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் கலர்லெஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அது போயிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. பார்த்திங்களா இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. ரொம்ப பெரிய பெருசாக வளர்ந்துருக்கு. ஆனால் கலர் இல்லை, அதுக்கு டெயில் மட்டும் அழகாக இருக்கும். Okay friends, bye. Thank you for watching.